வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. மாலை 5:30 மணி முதல் நள்ளிரவு 11:30 மணி வரை 6 மணி நேர கரையை கடந்த புயல் பெஞ்சல் புயல் கரையை கடந்தபோது புதுச்சேரியில் 90 கிலோமீட்டருக்கு மேல் பலத்த சூறை காற்று. பெஞ்சல் புயலால் பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து சேதம். புதுச்சேரியில் கரையை கடந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகும் புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை. புதுச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் 39 சென்டிமீட்டர் மழை பதிவு. அதிக அளவு மழை பொழிவால் மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பு. புயலால் புதுச்சேரியில் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழை. வரலாறு காணாத மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் புதுச்சேரி. புதுச்சேரியில் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம். பல பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் பாதிப்பு. புதுச்சேரியில் புயல் மழையால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சி. புதுச்சேரியை சூறையாடிய பெஞ்சல் புயலால் மாநிலத்தில் பலத்த சேதம். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைப்பு. புதுச்சேரியில் புயல் பாதிப்பு மற்றும் மழை வெள்ள மீட்பு பணிகள் தீவிரம். சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சி. சாலைகள் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தொடர் கனமழையால் தலைநகர் சென்னையில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். ஆர்கே நகர், வியாசர்பாடி, தியாகராய நகர், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். சென்னையில் சாலைகள், குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரம். சென்னையில் மின் மோட்டார்கள் மூலம் விடிய விடிய முழு வீச்சில் மழைநீர் வெளியேற்றம். கனமழை வெள்ளத்தால் சென்னையில் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு. மழைநீர் வடிந்ததும் மின் விநியோகம் வழங்கப்படும் என்று மின் வாரியம் தகவல். சென்னை பெரும்பாக்கத்தில் மின்கம்பிகள் உரசி தீப்பற்றியதால் பரபரப்பு. குடியிருப்பு பகுதியில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிப்பு. அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. தமிழகத்தில் 144 முகாம்களில் 5000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே.எஸ். ராமச்சந்திரன் தகவல். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். தமிழகத்தில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வார் ரூமை ஆய்வு செய்த முதலமைச்சர். உதவிகள் தேவைப்படும் மக்களுக்கான பணிகள் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. புயல் மழையால் சென்னையிலிருந்து செல்லும் ரயில்கள் தாமதம். காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் அவதி. புயல் எச்சரிக்கையால் மூடப்பட்ட சென்னை விமான நிலையம் நள்ளிரவு முதல் செயல்பட தொடங்கியது. பெஞ்சல் புயல் கரையை கடந்ததும் அதிகாலை முதல் விமான சேவைகள் தொடக்கம்.
கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை. தொடர் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேக்கம். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர். நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கடும் அவதி. கனமழையால் சென்னையில் இன்று நடைபெறவிருந்த வங்கித் தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வுக்கான புதிய தேதி பின்னர் வெளியிடப்படும் என அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மருத்துவ முகாம். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என அறிவிப்பு. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீது மர்ம திரவம் வீசப்பட்டதால் பரபரப்பு. கெஜ்ரிவால் மீது மர்ம திரவம் வீசிய நபரை கைது செய்து காவல்துறை விசாரணை. தலையில் அடிபட்ட பள்ளி சிறுமிக்கு ஸ்கேன் எடுக்காமல் அரசு மருத்துவமனையில் அலட்சியம். தலையில அடிபட்டு அவர் ஸ்கூல்ல படிக்கிறார். நாங்க படிக்க ஸ்கூல்ல இருந்து மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லிதான் நாங்க கூட்டு வந்திருக்கோம். நாங்க டைரக்டா கூட்டு வரல. டாக்டர் சாரை பார்த்துட்டு டாக்டர் மேடம் பார்த்துட்டு வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் வந்திருக்கோம். நீங்க மீட்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லி அலட்சியப்படுத்தின ஸ்கூல் பிள்ளையே 8 வயசு தான் ஆகுது. டாக்டர் பேசணும். டாக்டர் பேச நான் பேசுறேன். அந்த டாக்டரை பார்த்துட்டு தான் இங்க நாங்க ஸ்கேன் எடுத்துருவாங்க. 5 மணி வரை இருப்பாங்க. நீங்க ஸ்கேன் எடுத்துருவாங்கன்னு அந்த டாக்டர் சொல்ல போய் தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு மீட்டிங் தான் நீங்க எங்களுக்கு மீட்டிங் தான் முக்கியம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய அலட்சியமான விஷயம் சார். ஸ்கேன் எடுக்க மறுத்த கோவில்பட்டி அரசு மருத்துவமனை ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. வங்கதேசத்தில் மேலும் 2 இந்து துறவிகள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. சின்மோய் கிருஷ்ணாவுக்கு உணவு வழங்க சிறைக்கு சென்றவர்கள் கைது செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே இளைஞர் தற்கொலை முயற்சி. ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் தப்பியோடியதால் பரபரப்பு. புதுச்சேரி அருகே மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்து விபத்து. கொட்டும் மழையிலும் தீ பற்றி எரிந்த குடிசை வீடு. சிரியா உள்நாட்டு போரில் அலப்போ நகரை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள். அலப்போவில் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ரஷ்யா, சிரியா போர் விமானங்கள் தாக்குதல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ஹைபிரிட் முறையில் நடத்த பாகிஸ்தான் சம்மதம். ஐசிசி போட்டிகளில் பாகிஸ்தான் அணியும் இந்திய மண்ணில் விளையாடாது என பாகிஸ்தான் நிபந்தனை. இந்திய அணிக்கு எதிரான ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. பாகிஸ்தான் அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் தென்னாப்பிரிக்கா முன்னேற்றம். ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்த தென்னாப்பிரிக்கா. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணியை வீழ்த்திய மோகன் பகான். ஹைதராபாத் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் மும்பை அணி வெற்றி. ப்ரோ கபடியில் பெங்களூரு அணியை பந்தாடிய பாட்னா பைரேட்ஸ். தெலுங்கு டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் வெற்றி.